ஹே லிட்டில் ஃப்ளார்ஸ், வாங்க குலாப் ஜாமுன் செய்யலாம். ஸோ எம்டி ஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஆரம்பிக்கலாமா? கிடையாது நம்மளுக்கு மியூசிக் வேணாம், வாங்க போகலாம். பிளா 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 பிளா. மினிட்ஸ்க்கு இது இப்படி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கட்டியாக இருக்கிறதுனால இப்படி பண்ணுறோம். ஸோ வேணும்னா ஜெலிச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பேசிக்கூடாது, நல்லா சாஃப்டாக பேசினோம். சப்பாத்தி எல்லாம் தூக்கி போட்டு பேசிடுவோம் சப்பாத்தி மாவை. இது அந்த மாதிரி பேசிக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசிங்க, இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் கொஞ்சமாக ஆயில் தடவி பேசிஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் நம்ம தண்ணியை ஊற்றக்கூடாது, கையாலே நல்லா பேசிஞ்சு ஒன்றும் மாவு நல்லா ஒட்டி வர வரைக்கும். நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஃபுல்லாக எடுத்தேன், கொஞ்சம் தான் யூஸ் பண்ணிருக்கேன், பார்த்துக்கோ. குலாப் ஜாம் முக்கியமானதே இதுதான், மாவு எப்படி பேசுகிறோம் எப்படி உருட்டுறோன்றது தான். கடைசி நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இப்படி இருக்குது. ஸ்டெக்சரை பாருங்கள். 5 minutes ரெஸ்ட் விட்டுடலாம். சுகர் சிரப் செய்யலாம். ஸோ இந்த கிளாஸ் மெஷர்மெண்ட் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். 1 glass வாட்டர், 2 glass வாட்டர், 3 glass வாட்டர், 4 glass தண்ணிக்கு 3.5 glass சர்க்கரை. ஸ்டவ் ஆன் பண்ணல, சாரி 2.5 glass சர்க்கரை. கலக் சர்க்கரை கரைஞ்சா போதும், நம்ம சுகர் சிரப் ரெடி. ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். ஸோ உங்ககிட்ட சாஃப்ரான் இருந்தால் கூட போட்டுக்கலாம், ஃப்ளேவர் தரும். நெய் கையில் தடவி இப்படி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உள்ளங்கையில் வச்சு உருட்டணும். முக்கியமாக கிராக்கே வராது உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ வீடியோக்காக நான் பெருசாக உருட்டினா நீங்கள் சின்னசாக உருட்டிக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குலாப் ஜாமுனை கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். சுகர் சிரப் வேணும்னா நீங்கள் ஒரு கம்பி பாதம் வர வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ போட்டு நல்லா கலக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லா கலரும் சைடில் வரும். எல்லாமே ஒரே கலரில் வரும். குலாப் ஜாமுன் ஆறிட்டு பிறகு சுகர் சிரப்பில் போடணும். சுகர் சிரப்பு லைட்டாக சூடாக இருந்தால் போதும். இதோட ரிவ்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.